பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் CN ராமமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்று அன்புமணி ராமதாசனுடைய சந்திப்பு தைலாபுரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சந்திப்பு புரிஞ்சுக்கிற முடியுது, ஏதோ ஒரு இணைப்புக்கான ஒரு வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்பா பையன் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது விஷயங்களாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் ஒரு மேடையில் பேசும்போது சொல்கிறாரு, இது எங்களுடைய குடும்ப பிரச்சனை, இதில் வேறு யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் குருமூர்த்தி, ஆடிட்டர் குருமூர்த்தி, RSS பிஜேபி நபர், அவர் இன்னைக்கு ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறதுக்கு தைலாபுரத்தில் அன்புமணி வந்ததற்கு பின்னாலேயே வர்றாரு. யாரும் தலையிடாதீங்கன்னு அன்புமணி சொல்கிறாரு. ஆனால் குருமூர்த்தியும் உள்ளே வர்றாரு. யார் குருமூர்த்தி? பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? வன்னிய மக்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு RSSகாரர், ஒரு பிஜேபிக்காரர் அங்கே வர்றாருன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அன்புமணி ஜெயிலுக்கு போகணுமா வேணாவா? திகார் ஜெயிலுக்கு போகக்கூடாது. நீ வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தால் அன்புமணிக்கு மேலே இருக்கிற வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகள் என்றைக்கு வேணாலும் ஆக்டிவேட் பண்ணால் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் உடனே நடவடிக்கை எடுத்து இவரை கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதனால தானே இவர் பிஜேபிக்கே போகிறார் அன்புமணி. அவர் மேலே இருக்கிற முன்னாடி இருந்த ஊழல் வழக்குகள், லைசன்ஸ் உரிமம் கொடுத்த வழக்குகள், பல நிறுவனங்களை, பொதுத்துறை நிறுவனங்களை மூடியது, திறந்தது, பல்வேறு 380க்கு மேற்பட்ட டேப்லெட்டுகளை பேன் பண்ணது, விற்கக்கூடாதுன்னு அப்புறம் கிளிப் பண்ணது, இந்த மாதிரி நிறைய வழக்குகள் அன்புமணி மேலே கத்தியாக தொங்கிட்டு இருக்கு. அதனால தானே அவர் ராமதாஸ் என்ன பிஜேபி கூட காலையில் 11 மணி வரலும் அதிமுகவோட ஒப்பந்தம் அதெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க, பணமும் வாங்கிடுறாங்க. சரி, காலையில் கையெழுத்து போடும்போது ராமதாஸ் என்ன சொல்கிறாரு? நான் தூங்கிட்டே இருந்தேன், எங்கள் வீட்டுக்கு ரோட்டில் ஒரே பாரத மாதாக்கு ஜெயின்னு சொல்லிட்டு சத்தம் வருது, அப்புறம் விழித்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் முருகன் வந்தார். அப்புறம் இன்னொரு பையன் வந்தானே, யாருன்னாரு? அது அண்ணாமலை. அவன் வந்தாங்க, எல்லாம் வாங்கிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? முதல்ல வரலாம் பாசமுள்ள மகன் கட்சி, பணத்துக்கான கட்சி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அவர் பிஜேபியை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? எங்கே வேணாலும் போங்க, பிஜேபிக்கு போகாதீங்க, அங்கே போனோம், திரும்பி வந்ததில்லை கட்சிக்காரங்களை. அதுக்கப்புறம் பிஜேபிக்கு தான் மார்க் போடுவீங்களே எல்லா கட்சிக்கும், இந்த ஆட்சி எப்படி இருக்குது, மோடிக்கு மார்க் போடுங்கன்னா, அப்போ 0 கீழே எதாவது இருக்கா சொல்லுங்கன்னு கேட்டவர் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டவொடனே, அப்போ கூட நல்லா பார்த்துங்க, அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுகின்ற அதிகாரம் அன்புமணிக்கு இல்லை. ஏன்னா அவர் எந்த பதவிகள் நீக்கம், சேர்க்கை, மாற்றத்துக்கு அவர் விடவே இல்லை ராமதாஸ். அப்போ கையெழுத்து போட்டு முடித்தவொடனே என்ன சொல்கிறாரு? தேசிய நலன் கருதி கூட்டணி இல்லை, இவர் மகன் நலன் கருதிய கூட்டணியா இல்லை தேசிய நலன் கருதிய கூட்டணியா? ஸோ இந்த மாதிரி அவங்க பச்சோந்தி மாதிரி பேசுவாங்க. இந்த சமுதாயத்தை சொல்கிறாங்களே தவிர இந்த சமுதாயத்துக்கு தொடர்ந்து பச்சை துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ குருமூர்த்தி மாதிரியான நபர்கள் வரும்போது அந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும், மோடியினுடைய கவனமே கிடைக்கும், அமித்ஷாவுடைய கவனமே கிடைக்கும். அதனால குருமூர்த்தி இருக்கட்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வராதா? இல்லை, அமித்ஷாவினுடைய கவனம் கிடைக்கும், மோடியினுடைய கவனம் கிடைக்கும், எல்லாருடைய கவனம் கிடைச்சின்னா போகிறது. இந்த விளாம்பழம் பழுத்து வௌவால்ன்ற வன்னியனுக்கு என்ன சார் ஆக போகுது? ஓட்டை நக்கி கூட பார்க்க முடியாது. இவனுங்க தானே பணத்தில் கொழுத்து போயிருக்கிறானுங்க. எத்தனை லட்சம் கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்கிறானுங்க. யாருக்காவது 25 பேர் செத்து போகிற தியாகிகளுக்கு ஒரு சின்ன துரும்பியை தூக்கி போட்டார்களா? போடலையே. இது உலகத்தில் இருக்கிற எல்லா வன்னியர்களிலிருந்து வசூல் பண்ணி வன்னியர் கல்வி அறக்கட்டளை நிறுவி அதில் நிர்வாகம் பண்ணிங்க. இன்றைக்கு ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு பேரை மாற்றிக்கிட்டீங்க. எல்லாத்தையும் ஒரே கட்டு சோத்தில் எச்சம் முழுங்கிட்டு எல்லா சோறும் எனக்கு தான்ற மாதிரிங்க. ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்டால் கோணியில் கல்லை கட்டி அடிக்கிறீங்க. இந்த மாதிரி வித்தை தானே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ ராமதாஸ் என்ன சொல்ல, நான் சொல்கிறத தான் கேட்கணும். இப்போ பிரச்சனை என்ன? இப்போ சுசீலா தான் சூத்திரதாரி. சும்மா இவர் வராரு, அவர் போகிறாரு, அதெல்லாம் இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அமித்ஷா வந்தால் போடு ஏதாவது அவர் மேடையில் உக்காந்துட போகிறார் அன்புமணி அப்படின்னு தானே உடனே அந்த தலைவர் பதவியை நீக்கிறீங்க. ஒரு செயல்படாத ஒரு தலைவர். ராமதாஸ் தெளிவாக பிஜேபியோட போகக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாருன்னா குருமூர்த்தியுடனான சந்திப்போ இந்த விஷயங்கள்லையோ அவருக்கு உடன்பாடு இருக்காது தானா? ஆமாம், உண்மை தானே. இவன் என்ன, அன்புமணி நீ ஜெயிலுக்கு போ, ஏன் நீ இவர் போகலையா? அதிகார ஜெயில்னா ஏன் பார்த்து பயப்படுற? சிதம்பரம் போயிட்டு வந்தார்லங்க, சிதம்பரம் போனார், வெளியே அரசியல் பண்ணலையா? ஏன் இவங்க பண்ணலையா? கனிமொழி ஜெயிலுக்கு போகலையா? ராஜா ஜெயிலுக்கு போகலையா? அரசியல் பண்ணலையா? ஏன் இவர் சீஃப் மினிஸ்டர் டெல்லி யூனியன் டெரிட்டரியில் இருந்தார், அவர் போகலையா?
அரவிந்த் கெஜ்ரிவால் போலியே எல்லோரும் போகிறாங்க, போயிட்டு அரசியல் ரீதியாக வந்து வெளியேற்றுறாங்க. நீ வந்து போனால் உள்ளே போனால் தான் வர முடியாது. ஏன்னா அந்த மாதிரி வழக்குகள் உன் பேரில் இருக்கிறதுனால தானே அன்புமணி வந்து இங்கே வந்து பின்னி இப்போ பிரச்சனை பண்ணி கேட்டுட்ருக்கா மாதிரி. இப்போ அன்புமணி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அன்புமணி என்ன சொல்கிறாரு? எங்கள் அப்பாவுக்கு எடுக்கிறது யார்? இப்போ இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காரு. இல்லை, கடலூர் மாவட்டத்தில் நிர்வாகிகளோடு பேசிக்கிட்டு இருக்க வீடியோவை அவங்களே வெளியிடுறாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் ஒரே ஒருத்தர்ன்றாரு. எல்லாரும் ஐயாவை சொல்ல போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அன்பழகன் ஒரு பேரை போடுறாரு. இந்த அன்பழகன் யாருன்னு தேடும்போது தொடர்ச்சியாக அன்பழகன் குறித்து பேசின ஒரே நபர் நீங்கள் மட்டும்தான் கடந்த காலங்களில். இப்போ திடீர்னு அன்புமணி வாயிலிருந்தே அன்பழகன்கிற பெயர் வருது. யார் அவர்? என்ன பின்னணி? என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? அன்பழகன் என்பவர் இப்போ தலைமையிலே செயலாளராக இருக்கார். அவர் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் நீங்கள் ஒன்று விழுப்புரம் தாண்டவொன்னே அரசூர்னு ஒரு ஊருக்கு அது பக்கத்தில் போனீங்கன்னா திருவண்ணைநல்லூருடைய யூனியனுடைய சேர்மனாக இருந்தவர். யாருக்கு? பாமக சார்பாக சேர்மனாக இருந்துட்டு அப்புறம் வந்து இப்போ வந்து ராமதாஸ் கூட இருந்துட்டு இந்த பத்திரிகை செய்தி மற்றதெல்லாம் வரதெல்லாம் அவர் தான் ஏற்பாடு பண்ணி முதலே படித்து காமிச்சு உட்கார வச்சு இதெல்லாம் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து கொடுத்து ஒரு சின்ன இதில் முன்னாடி பெரிய சைஸ்லலாம் அந்த லெட்டர்ஸ்லாம் ஈஸியாக படிக்கிற மாதிரி பண்ணி கொடுக்குற ஒருத்தர். அவர் தான் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அன்பழகனை பற்றி சொல்லும்போது ஏற்கனவே சொன்னேன், 27 மாவட்டங்களில் 27 மாவட்டங்கள் என்பது வருவாய் மாவட்டங்கள். வருவாய்னா ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஆனால் இவங்க வந்து 2 எம்எல்ஏக்கள் ஒரு மாவட்டமாக அவங்க வச்சுப்பாங்க. அது இல்லைங்க, 27 மாவட்டத்துக்கும் துணைத் தலைவர், தலைவர், மாவட்ட செயலாளர் அப்படிலாம் வந்து நீங்கள் எல்லாரையும் போட்டு நியமனம் பண்ணுறதுக்கு எல்லாம் பணம் வாங்கிட்டீங்க. அது எப்போ வந்து பனையூரில் எனக்கு அலுவலகம் இருக்குது வாங்கன்னு சொன்ன உடனே அந்த வேலை நடந்துடுது. ஸோ இப்போ அதை வந்து பட்டியலை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கார். யார்? ராமதாஸ் கூட்டு ரிலீஸ் பண்ணும்போது இதெல்லாம் யார் பண்ணுறதுன்னு பார்த்தா இவங்க. ஆனால் இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது யார்? சுசீலா கூட இருக்கிற முன்னாள் எஸ்ஐஎஸ் தலைவராக இருந்த பரந்தாமன் எங்கே இருக்கிற மாதிரினா இந்த வன்னியடிகளாக இருக்கார் இல்லையா, இந்த சாமியார் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அம்மா ஆமாம், அவரை வந்து அந்த மேல்மருவத்தூர் பங்காரடிகளார் பங்காரடிகளாருடைய இளைய சன் இருக்கார்ல, அவரு கூட தான் இருப்பார், செந்தில் கூட. ஸோ அவங்கெல்லாம் தான் இந்த வேலைகள்லாம் பண்ணி அவர் கொடுக்குறாங்க. இந்த சுசீலாவை அடித்து துரத்தும் பொழுது முதல்ல அவங்க வந்து அவங்க திண்டிவனத்தில் காந்தி சிலைக்கிட்ட இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடம் மாறினாங்க, தொழுப்பேடு அங்கே இங்கேன்னு வரும்போதெல்லாம் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிற வந்து அந்த பரந்தாமன் இன்றைக்கி அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிற வேலைகள்லாம் அந்த பரந்தாமன் தான் செய்கிற மாதிரி. பரந்தாமன் முன்னாள் எஸ்ஐஎஸ் தலைவர், சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி, சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர். இப்போ அவர் சொல்கிறார்ல, அந்த வந்து இவன் வந்து என்ன சொல்கிற மாதிரி பீடை, யாரை? அன்பழகனை பீடைன்னு சொல்கிறாரு. இந்த பரசுராமனையும் அந்த சிவப்பிரகாசம் இப்போ எஸ்ஐஎஸ் தலைவர், சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டியினுடைய தலைவராக இருக்கிற இந்த சிவப்பிரகாசத்தையும் என்ன சொல்கிறாரு, இவங்க வந்து துரோகிகள், இவங்க தான் வந்து எங்கள் அப்பா வந்து இது கெடுக்கிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ அந்த பேட்டியில் அது தானே சொல்கிறார் முழுக்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து யாருன்னு கேட்டால் ராமதாஸனுடைய துணைவியாக இருக்காங்களே, 2வது மனைவி சுசீலாவுக்கு வேண்டியவங்க, அவங்க அந்த வேலையை செய்யும். இப்போ அவங்களால என்ன பிரச்சனை? அவங்க தனியாக ராமதாஸோடு பேக்கப் பண்ணி இருக்கிறாங்கன்றதும் அன்புமணிக்கு தன்னுடைய இடம் பாதிக்கப்படுறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இவங்க தான் வானான்னு சொல்லி அனுப்ப சொல்கிறது யார்? இவங்க தானே சொல்கிறாங்க. எதை வேணான்னு சொல்லி? அன்புமணியே வேண்டாம். ஏன்னா அன்புமணி வந்து நீங்கள் வந்து தலைவராக போட்டுறீங்க, அவர் செயல்படவே இல்லை. அவரே சொல்கிறார்ல, நான் ஃபோன் போட்டேன், 3 தடவை போட்டேன், அன்புமணி எடுக்கலை. அதனால் இந்த இளைஞரணி செயலாளராக யாரை போடலாம் அப்படின்னா, இளைஞரணி செயலாளராக வந்து முகுந்தனை போடலான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. முகுந்தனை வந்து இளைஞரணி செயலாளராக போடும்போது ஏற்றுக்கிட்டாங்களா? அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லி தகராறு பண்ணுறீங்க. அதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணுறது? இவங்க தானே. சுசீலாவுக்கும் ராமதாஸுக்கும் இணைப்பு பாலமாக இருந்து இவங்க சொல்கிற வேலையை அவர் சொல்கிற தாத்தா சொல்கிற வேலையை அந்த சின்ன பாட்டிமா செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தானே அவங்களுக்கு நமக்கு ஒரு ஆளாக இருப்பான். 2வது வந்து அன்புமணிக்கு துணையாக இருப்பான், அவங்க அக்கா பையன் தானே அப்படின்னு 3வது பையன், அக்கா அவங்க இதுக்கு காந்தியினுடைய 3வது பையன் முகுந்தன். அதையே இவர் ஏற்றுக்க மாட்டேன்னா என்ன காரணம்? அன்புமணிக்கு என்ன நெருக்கடி? ஸோ அன்புமணியை தவிர வேறு யாரும் வரக்கூடாது, எந்த பதவியிலையும் வரக்கூடாது. ஸோ ஏற்கனவே இவரை போட்டாங்க, யார் வந்து கோகா மணி இருக்கார்ல, ஜிகே மணியினுடைய பையன், தமிழ்குமரனுக்கு அது மாதிரி கொடுத்து இளைஞரணி கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. நீ வந்து இருக்கிற லைக்கா நிறுவனத்தில் இருக்கு இல்லையா, அந்த லைக்கா நிறுவனத்தில் இருக்க நீ வச்சுக்கிற பதவி மற்றது எல்லாம் வந்து இந்த காந்திமதியினுடைய மூத்த பையன் சுகுந்தன், அவன் டாக்டர், அந்த சுகுந்தனுக்கு வந்து நீ மாற்றி கொடுத்துருப்பா, இந்த பதவியை நீ ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு நீ வந்து கட்சிக்கு வா, அதெல்லாம் விட நிறைய சம்பாதிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தானே கூப்பிட்டு லெட்டர் கொடுத்தீங்க. லெட்டர் கொடுத்த உடனே ஃபோன் பண்ணி சொன்ன உடனே என்ன ஆச்சு?
அதை கீழ்ச்சி போட்டு அங்கேருந்து போயிட்டு வரக்கூடாது. அவங்க கொடுத்த பொதுக்குழுவில் கூட உள்ள பார்வையாளரை கூட அனுமதிக்கலை. குழந்தையெல்லாம் கூட கூப்பிட்டு வந்தோம். அப்புறம் வந்து மெயில்லையே வந்து அப்போவே ராஜினாமா பண்ணிட்ட மாதிரி. ஸோ இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அன்புமணி வந்து இப்போ என்னன்னா பவர் சென்டர் யார், நானா நீயா? சௌமியா வந்து எல்லாருக்கும் கால் பண்ணி அடுத்த தலைமுறையே அன்புமணி ஐயா கையில் தான் கட்சியும் இருக்க போது, எல்லாம் இருக்க போது, நீங்கள் எல்லாரும் அவரோட வந்துடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறதா ஒரு செய்தி வருது. இதை பல நபர்களும் உறுதியும் படுத்துகிறாங்க. எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, தைலாபுரம் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு பிறகு இவர் தான், அன்புமணி தான், எல்லாத்தையும் நாம் பார்த்துக்கலாம், நீங்கள் நினைக்கிறத பூராத்தையும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பல எக்ஸ்ட்ரீமுக்கு சௌமியா ஒரு ரோல் பண்ணுறதா தகவல். அதுதாங்க இப்போ ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து சுசீலா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணுன்றார். யாருக்கு? அன்புமணிக்கு சொல்கிறார். சௌமியா என்ன சொல்லுது, மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி வந்து உண்மையிலே அவங்க ரோல் பண்ணுறாங்களா? அவங்க இல்லாமல் எப்படி அசையாது, அவங்க தானே சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் சரி. நான் வந்து என்ன கேட்குறேன்னா, இப்போ இதெல்லாம் வேறு யாரால் நடக்குது? எல்லாருக்கும் அவங்க தானே ஃபோன் பண்ணுறாங்க. அதை தானே சொல்கிறாரு. நான் வந்து எங்கேயாவது போனோம், சேலம் போனேன், இல்லை தருமபுரி போனேன்னா எனக்கு இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இவர் வந்து ரூம்லேயே வச்சு பாருங்கள், அவர் கல்யாண சத்திரத்தையோ பொது இடத்துலையோ ஒரு கூட்டின்னு போயிட்டு அங்கெல்லாம் பேசக்கூடாது, நிர்வாகிகளை சந்திக்கக்கூடாதுன்னு எனக்கே ஆர்டர் போடுறான். ஆர்டர்ஸ்ன்னு ராமதாஸ் சொன்னாரா இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது அப்போ வந்து என்ன ஆகுது, ரிப்ட் வந்து அவங்களுடைய தன் பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்றது ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அதனால தானே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பதவியை எடுத்துக்கிறார். அந்த பதவியை எடுத்துக்கிட்டேன்னா தலைவர் பதவி, நீ செயல் தலைவர், செயல்படாத ஆளுக்கு செயல் தலைவர்னு கொடுத்துட்டார். ஏற்கனவே இதனுடைய யோகிதாம்சம் உங்களுக்கு ஊர் அறிந்த விஷயம். அன்புமணி வந்து ராஜ்யசபா எம்பியாக இருக்கும்போது தின் அட்டனன்ஸ் இந்தியாவிலே அவரை விட யாரும் கிடையாது. ஆப்சென்ட் அன்புமணின்றது தான் அவர் பட்ட பேர். ஆப்சென்ட் அன்புமணி அந்த மாதிரி உள்ளவர் தான் வந்து பதவி எடுத்துட்டார். நீங்கள் என்ன சொன்னால், எனக்கு தான் அதிகாரம் இருக்குது, பொதுக்குழுவை நான் தான் கூட்டுவேன், பொதுக்குழுவை நான் கூட்டி நான் என்ன பண்ணாங்க, என்ன தான் தேர்ந்தெடுத்தாங்க. அது மார்ச் மாதம் மே மாதம் 28ஆம் தேதி 2022 பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட, என்னை வந்து யாரும் நீக்க முடியாது, எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். என்னை நீக்கிற அதிகாரம் பொதுக்குழுவுக்கு தான் இருக்குது, அதை கூட்ட முடியுமா அவங்களாலன்ற மாதிரி. ஆமாம். அப்போ வந்து ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, என்ன வந்து ராமதாசனுடைய அதிகாரன்றது இதில் இருக்குது. இதுதான் சட்டத்திட்ட புத்தகம். இந்த சட்டத்திட்ட புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்சியின் மாநில பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைமைக்குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். அப்போ வந்து நீ பொதுக்குழுவை கூட்டினா கூட இவருடைய ஒப்புதல் வாங்கி தான் பண்ண முடியும். இந்த பொதுக்குழுவை நிறுவனர் ராமதாசனுடைய ஒப்புதலோடு தான் இந்த கூட்டம்னு சொல்லிட்டு தான் அறிவிக்க முடியும். இல்லை அவரே கூட்டலாம். இப்போ அவரே தலைவரான பிறகு வேறு யார் போய் இது பண்ணுவாங்க? ஏன் தலைவர் ஆனார் அப்படின்னு சொன்னால், இவர் தலைவர் ஆனால் உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எல்லா அதிகாரம் அவர் கையில் வந்ததில்லை. இதுவரையில் அன்புமணி தலைவராகி யாரையாவது நியமனம் பண்ணியிருக்காங்க. என்ன அதிகாரம் தேவைப்படுது சார்? ஆக்சுவலாக அப்பா பையன் தான், பணம் மேட்டரெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்களுக்குள்ள அவங்க குடும்பம் தான், யார் அனுபவிச்சாலும் அதான் இருக்க போகுது. அப்புறம் என்ன அதிகாரத்துக்காக? யார் வந்து பணம் அனுப்பிச்சா? இவர் வந்து ராமதாஸ் தான் ஒரு பைசா கூட அவர் சம்பாரிச்சது வாங்குனது யாருக்கும் இங்கே கொடுக்குறது இல்லை. சுசீலாவுக்கு ஒரு 150 கோடி கொடுத்து ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 500 கோடி ரூபாய் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 200, இது மாதிரி நிறைய சொத்துக்கள் மொத்தமாக வருது இல்லையா? இந்த சூட் கேஸு, ஸ்வீட் பாக்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அது வர்றது எல்லாம் அங்கே போகுது. இப்போ வசூல் பண்ணுறாரு இல்லையா? இப்போ அந்த அன்பழகனை திட்டுறாருல, அந்த இவர் அன்புமணி என்ன சொல்லி திட்டுறாரு, எங்கள் மொத்த இதுவும் வந்து பணங்களுக்கெல்லாம் இவ்வளோ வாங்கிக்கிட்டு போஸ்டிங் போட்டுக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு 1.5 லட்சம் அதிகம் தான் அவங்க சொல்லுவார். அவர் 1.5 லட்சம்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கு ஒன்றுமே தெரியாதா? நீ என்ன பண்ண, அங்கே போய் இதில் போய் பேசுகிற, எங்கே போயிரு, தருமபுரியில் என்ன பேசினேன், எல்லாரும் சகட்டு மாரி. இது வந்து குடும்ப பிரச்சனை, நான் ஒரு பேசி தீர்த்துக்குன்னு சொல்கிறேன். அடுத்து எல்லாம் வந்து திமுகவுக்கு எலும்பு வாங்கிட்டு திமுக போடுற எலும்பு துண்டுக்காக எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு. டேய், நீ தானே திமுகவில் வாங்கின கேடி பையில 3 தடவை வாங்கலை. நீ பிஜேபியோட கூட்டணி வை, நீ வந்து அண்ணா திமுக கூட போகவே போகாத, 2 வரதில் வரக்கூடாதுன்னு சொல்லி வாங்கினவன் நீயா?
தேர்தல் போது வாங்கினியா, தேர்தல் நடக்கும்போது வாங்கினியா, தேர்தல் முடிஞ்ச பிறகு வாங்கினியா? திமுகவில் துட்டு வாங்கின பையன் தானடா நீ கேடி கம்யூனிட்டி. அபாண்டமான குற்றச்சாட்டு. இது அபாண்டம் இல்லைங்க, எல்லாருக்கும் ஊர் இந்த ரகசியம். நான் தான் சொல்கிறேன், எம்எல்ஏ சொல்லு இல்லைன்னு சொல்லி, எங்கே வாங்கினா, எப்போ வாங்கினா, யார் கொடுத்தான்றது எல்லாத்தையும் சொல்கிறேன். இவன் வந்து மற்றவங்கள பார்த்து திமுகவினுடைய எலும்பு துண்டுன்றான். நீ தானடா எலும்பு துண்டு, எலும்பு நாய்ங்களா? பிச்சை எடுக்கிற அந்த ஜாதியை காமிச்சு கொள்ளடிக்கிற கூட்டம் தானடா நீங்கள். இதுவரை இந்த ஜாதிக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? சரி, நீ மீதியெல்லாம் வாங்கலையா? அதிமுகவோட வாங்கினல்ல, கையெழுத்து போட்டு வாங்கினங்கில்ல, இங்கேயே வாங்கிட்டு போனீங்கல்ல, அங்கே போனோன்னா மறுநாள் மாற்றிங்கல்ல. சிவி சண்முகம் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? எனக்கு பணம் வந்தால் அவனை வரலைன்னா எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லிடுன்னு சொன்னாரா இல்லையா? பேட்டியில் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கார்ல. இவனுக்கு அதுதான் சார் வேலை. இப்போ கூட என்ன பண்ணுவானுங்க, இந்த மாதிரி பார்கெயின் பண்ணி ஒரே நேரத்தில் 3 கட்சிக்கு இந்த தேர்தலில் எம்பி தேர்தலில் துட்டு வாங்கினானுங்க. இது வரலும் ஒன்று ஏதாவது ஒரு கட்சியில் வாங்குவானுங்க, விட்டுடுவாங்க. இப்போ போன தடவை 2 பக்கம் பேசினாங்க. இல்லை, பேசுறது வேறு, துட்டு வாங்குறது வேறு. இப்போ எம்பி தேர்தலில் 3 பேர்கிட்டையும் வாங்கினாங்களா வாங்கலையா? யார் ஏங்க அன்புமணி தாங்க 3 பேர்கிட்ட வாங்குறான் இல்லைங்க காசு. யாருன்னு எந்த 3 பேர்கிட்ட? 3 பேர் கட்சி அதிமுக கிட்ட வாங்கினாங்களா? 11 மணி வரல பேரம் பேசுகிறீங்க, டீனர் வாங்குறீங்க. வாங்கின உடனே ஓகே கையெழுத்துக்கு வரும் ரெடின்னா அவர் வந்து டிராஃப்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு ஓகேன்னு போனார். யார்? இவர் சண்முகம் அங்கே போகும்போது என்ன, அதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி அவனை தனியாக பூட்டு போட்டு ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டீங்க ராமதாஸை. அப்புறம் நாய்க்கு திறந்து போடுற மாதிரி வேலைக்கு ஏதோ சாப்பாடு கொடுத்துட்டு அவனை அந்த மாதிரி போட்டு வச்சுங்க, சரி வச்சுட்டிங்களா? அதுக்கப்புறம் திறந்து விட்டு என்ன பண்ண, வந்த அன்றைக்கி அந்த வேலை பண்ணிங்க. அன்றைக்கி சூட் கேஸ் வாங்குனீங்களே பிஜேபிக்கிட்ட. அதுக்கப்புறம் இது பேச்சுவார்த்தை முடிந்து பிஜேபி கூட தான் போகிறேன்னு சொல்லிட்டு திமுகவோட 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குனீங்களே. தேர்தல் போது கையெழுத்து போட்ட உடனே அப்புறம் தேர்தல் நடக்கும்போது, தேர்தல் முடிஞ்ச பிறகு இது என்ன? திமுகவுக்கு கூட்டணிக்கு வர்றேன்னு சொல்லி வாங்குறதுங்கிறது வேற, நான் யாரோட கூட்டணி வச்சுக்கிறேன்றதுக்கும் தனியாக ஒரு வாங்கினானுங்க. அவனுங்க கேடி பசங்க, அவனை தான் கேடினா நோன் டக் ஆகிட்டு திருட்டு பையங்க. அவன் ஏற்கனவே இப்போ நான் சொல்கிறேன், இந்த அன்புமணி பற்றி சொல்கிறேன். 1600 கோடி ரூபாய், 7 டன் கோல்டு, இண்டெக்ஸு கல்லூரி, மருத்துவக் கல்லூரி லைசன்ஸ் வாங்குனது, இந்தியா முழுக்க இருக்கிற பெரிய பொதுத்துறை நிறுவனங்களை பிரிட்டிஷ் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட 100 ஆண்டுக்கு மேற்பட்ட நிறுவனங்களை மூணுனதெல்லாம் யார்? நீ தானே. அப்புறம் குலாம் நபி ஆசத் வந்தவொடனே அது திறந்தார் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து ஊழல் பேர்வழி இன்னும் பெரிய க்ளீன் இது மாதிரி பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு வாயத்தை. என்ன ஃபைட்டு 2 பேருக்கும்? இப்போ பணம் வந்து ஒரு பக்கம், 2 பேருக்கும் தனித்தனியாகவே இருக்குல்ல. அதை தாண்டி வேற என்ன பவர்னா? என்ன பவர்? கட்சி இவருக்கு தான் வரப்போகுது. யாருக்கு? அன்புமணிக்கு தான் வரப்போகுது. அன்புமணிக்கு வரப்போகுதுன்னு யார் சொன்னது? அவரே தான் சொல்றாரு. ராமதாஸ் ஐயா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது அவருக்கு வந்த கடிதங்கள்னு எடுத்து படிக்கும்போது, தந்தையிடம் தோற்று போவதில் உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு பிறகு இந்த கட்சி உனக்கு தானே வரப்போகிறது அப்படின்னு பலகருப்பை எழுதின கடிதத்தெல்லாம் எடுத்து படிக்கிறாரு. அக்னாலேஜ் பண்ணி தானே படிக்கிறாரு. அப்போ என்னன்னா, உன்னை வந்து உண்டு இல்லை நாக்கும் ஒழுங்கு மரியாதையாக இருறா, நான் இருக்கிறவரில் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர், நான் எதாவது தூக்கி போட்டேன்னா அதை பொறிக்கின்னு போ, வேறு உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டார்ல. இதுவரையில் நியமனம் பண்ணுறதுக்கெலாம் உனக்கு அதிகாரம் யார் இருக்குது? இவர் தான் அதிகாரம். இதுவரை நீ யாரையாவது நியமனம் பண்ணியிருக்கியா? 2022 தலைவரான யாரையாவது நியமனம் பண்ணியிருக்கியா? யாரையாவது நீக்கியிருக்கியா? எதுவுமே செய்யலை. எல்லாம் நீக்கின ஆட்களுக்கு மறுபடியும் அதிகாரம் அது இப்போங்க, அது இப்போ நடக்குது. இவர் நீக்கிற ஆளுகளுக்கு அவர் வந்து நான் கொடுக்குறேன் உனக்கு பொறுப்பு, அவர் என்ன நீக்கிறது நான் கொடுக்குறேன். ஆமாம், அப்படி தானே இப்போ பண்ணுறாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அப்போ ராமதாஸ் கிட்ட இருக்குது. இல்லை, இவரே அன்புமணியே மேடையில் ஏறி நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னை ஏன் நீக்கினீங்கன்னு கேட்குறாருன்னா அதிகாரத்தை அப்பாட்ட தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியுது. இல்லைங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஏமாற்றோம். ராமதாஸ் ஏமாற்றோம், அன்புமணியை ஏமாற்றோம், கூட்டு கலவாணி பசங்க. இப்போ ஒன்றும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா வண்டியர்களும் கொடுத்த சொத்து ராமதாஸ் பேரில் இப்போ மாற்றிக்கிட்டார்ல. வன்னியர் கல்வி அறக்கட்டளை வந்து ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை. இதுக்கு முன்னாடி இந்த அன்பழகன் யார் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த திருவண்ணை அந்த இதில் வந்து அவர் தான் சேர்மனாக இருந்தார். இவர் என்ன பண்ணுறாங்க வந்து இந்த கள்ளக்குறிச்சி, இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் பொண்ணு தாயின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சொத்துக்கள்லாம் ராமதாஸ் பேரில் எழுதி, நீங்கள் வந்து இதை வந்து பரிபாலனம் பண்ணுங்கள், என் மறைவுக்கு பிறகு இந்த கள்ளக்குறிச்சிக்குள்ளே ஒரு திருமண மண்டபம் கட்டுங்க, அது என் பேரை வைங்கன்னு சொன்னாங்க. இவனுக்கு முதல்ல ஒரு தடவை இவருக்கு வந்து கலியமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு மாற்றி கொடுத்து அதை விற்றீங்க. 2வது கேபி பாண்டியன் ஒருத்தர் கொடுத்தீங்க, விற்றீங்க. அதெல்லாம் விற்று கொடுத்தவங்க யாருன்னு கேட்டால் அந்த அன்பழகன் தான். சரி, யாருடைய சொத்தை யார் விற்று அந்த ஒன்றுமே கட்டலைங்க. இது மாதிரி எல்லாத்தையும் ஏமாற்றி ஆட்டையை போடுறது தான் இவங்க வேலை. ஸோ இந்த பணம்ன்றது வந்து இவங்க 2 பேரை பொறுத்த வரையிலே ஒரு ஒழுக்கம் கட்ட ஆட்கள் தான். இப்போ முடிவாக என்ன எடுக்க விரும்புகிறாங்க? இப்போ ஒரு சந்திப்பு நடந்துருச்சு,
கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே சந்திப்பு நடந்திருக்கு. சௌமியா அன்புமணியும் அங்கே இருக்கிறாங்க, இவரும் இருக்கிறாரு, ராமதாஸும் இருக்கிறாரு, அன்புமணி அவர்களும் இருக்கிறாங்க, குருமூர்த்தியும் இருக்கிறாரு. இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு பிறகு பத்திரிகையாளரை சந்திக்கலை, கும்பிட்டுட்டு அன்புமணி ராமதாஸ் கிளம்புகிறார். சந்திப்பு ஆல்மோஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்லி, ஒன்றா சேர்ந்து களத்துக்கு வந்துருவோம் அப்படின்ற இடத்த நோக்கி நகழுவாங்களா, இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ராமதாஸ் சொன்னதான் எல்லாரும் கேட்டாங்க. ஏன்னா அதிகாரம் ஃபுல்லாக அவர்கிட்ட தான் இருக்குது. நான் ஜெயிலுக்கு போகிறேன், நான் உங்கள்கிட்ட 2 பேரும் யார் என்ன சொன்னாங்க, சௌமியாவும் அன்புமணியும் என் காலை வலது காலை இடது காலை பிடிச்சிக்கின்னு கெஞ்சினாங்க, எனக்கு நீ தான் கொல்லி போடணும்லாம் சொல்லி வந்து இது பண்ணி என்னை மிரட்டி பண்ணாங்க. 2வது வந்து இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் போகக்கூடாது போது நானே அன்றைக்கே செத்து போயிட்டேன். இதெல்லாம் ராமதாஸ் சொன்னது. இன்றைக்கி வந்து போன பிறகு அவர் ஃப்ரீயாகும் போது அவர் பேசுவார், இப்போ இல்லைனாலும் இன்னொரு நாள் பேசுவார். நான் சொன்னதை வந்து முதல்ல ராமதாஸ் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க அம்மாவை வந்து வாட்டர் பாட்டிலால் குத்திட்டாரு, மூஞ்சி வீங்கிட்டு இருந்தது, ரொம்ப நாள் இது பண்ணாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, இதெல்லாம் நான் சொன்னது தான். அதே தானே அவர் ராமதாஸ் சொல்கிறாரு. இப்போ நான் அது மாதிரி அன்பழகன் பரசுராமன் இவங்க பேர்லலாம் இருக்குது இல்லைங்களா, அதையே நான் தான் சொன்னேன். இப்போ இன்றைக்கி அன்புமணி சொல்கிறாரு. ஸோ அந்த நடக்கிற விஷயங்கள் வந்து இதுதான். 2 பேருக்கும் என்னென்னா பண பிரச்சனையோ இது பதவி பிரச்சனையோ அது அல்ல. இவங்க வந்து சுசீலாவை நீ வந்து 2வது தாயாக ஏற்றுக்க, நீ போய் அவங்கள போய் பாரு, அவங்க சொல்கிறத கேளு. ஏன் நீ போய் பார்க்க மாட்டேற, மீதிலாம் என்னை பார்க்க வரல, எல்லாரும் செய்யறில்ல, அவங்களும் உங்கள் அம்மா தானே, நான் தாலி கட்டியதுனா கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறேன், நீ இப்போ வந்து பண்ணனா அவங்க தான் பண்ணுறாங்க, நான் இத்தனை ஆண்டு காலம் நான் இருந்தேன். அப்படி இருந்தால் சரஸ்வதி அம்மா நடத்தக்கூடிய மகளிர் நிகழ்வுக்கு போகிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல. ஆனால் அவங்க தரப்புல இருந்து, அன்புமணி தரப்புல இருந்து யாரும் போக வேணான்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படுறதான்னு தகவல் வருது. யாருக்கு? கட்சிக்காரங்களுக்கு. யாரும் இந்த மகளிர் நிகழ்வுகளுக்கு போக வேண்டாம், சுசிலா தான் பிரச்சனை அப்படின்னா சரஸ்வதி அம்மாவுடைய கரத்தை வலுப்படுத்துவோம், அவங்களோட சேர்ந்து நிப்போன்ற லைனுக்குள்ள ஏங்க 2 சுசிலா வேணா சரஸ்வதி அதுதான் படுத்து படிக்க ஒன்றும் தெரியுமா அப்படியே கிடக்குது. இவங்க தான் குலதெய்வம், குலதெய்வத்துக்கு வந்து கும்மி அடிச்சுட்டு போகிறாங்களே. என்ன சார் நீங்கள், இவங்க வந்து எல்லாம் இப்படியெல்லாம் நடிச்சுட்டு ஏமாத்துறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் பதவி விலகும்போது என்ன சொல்லிட்டு போகிறான், பதவி இப்போ வந்து அந்த தம்பி என்னது முகுந்தன், இவர் தான் குலதெய்வம், இவரை வந்து கும்மி அடிப்பேன், அங்கே போனால் அரசியல் எதிர்காலம் செத்து போனால் அவர் தான் அங்கே தான் போய் சேரும், அதனால் அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி, நான் அவங்க தான் போகன்றான். அதே கருத்தை தான் எல்லோரும் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சரண்டராகி ஒழுங்கு மரியாதையாக இரு, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறது தான் சட்டம், அதான் நான் தான் நிறுவனர், நான் சொல்கிறதா நீ கேட்கணும், இல்லை கிளம்புன்னு சொல்கிறார்ல. அப்புறம் என்ன அதுக்குன்னா என்ன அர்த்தம் தான் நீங்கள் தான் சொல்லுங்களேன். புரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ திருமால்வேலன் வர்றதும் குருமூர்த்தி வர்றதும் எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ராமதாஸ் அவர்களை சந்திக்க வர்றாரு. அடுத்த நாள் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய நபர் குருமூர்த்தி அந்த திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, டிஎம்டி திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, நான் வந்துட்டேன்ல அன்புமணி இங்கே வருவார்னு சொல்லிட்டு போகிறாரு. வந்துட்டாரு காலையில். இல்லை அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. என்னென்னா அவருக்கு வந்து போக்கிடம் இல்லை. யாருக்கு? அன்பு நீ எப்போ வந்து தனியாக ஒரு அலுவலகம் திறந்துட்டேன், நான் வந்து பவிசு காட்ட போகிறேன்னு சொன்னேன், நீ அன்பு இவர் என்ன சொல்கிற, நீ போக்கிடமற்றவன், அனாமதேய பெருவழி தான், நான் சொல்கிறது நீ கேட்டால் இங்கே இரு, நான் சொல்கிறத கேட்டுட்டு நான் சொல்கிறத மட்டும் செய்கிறதுனா இரு, இல்லைனா நீ போ, உன் வழி பார்த்துட்டு போ அப்படின்னு தானே சொல்கிறாரு. கட்சி வந்து ஏற்கனவேங்க அவங்க வந்து இந்த பானை சின்னத்தில் நிற்கும்போது 10% ஓட்டு வாங்கினாங்க, யானை சின்னத்தில் நிற்கும் போது 4 எம்எல்ஏ தனித்து நிற்கும் போது வாங்குறாங்க. மாம்பழ சின்னம் கூட்டணி தான், கூட்டணியில் ஏதோ வாங்குறீங்க. அப்புறம் 2016 தனித்து நின்றீங்க. தனித்து நின்ற பிறகு என்னாச்சு, டெபாசிட்டே வாங்கலை. கரெக்டுங்களா? இப்போ கழுது தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி கட்சிக்கினுடைய அங்கீகாரம் இல்லை. ஸோ கட்சிக்கு அங்கீகாரம் இல்லாமல் போன இந்த காலத்தில் வந்து நீங்கள் சண்டை போட்டுருந்தா அப்புறம் இருக்கிற கட்சி இருக்குமா? நீங்கள் எப்பெல்லாம் தோக்குறீங்களோ அப்போ வந்து ஜாதியை தூக்கிறீங்க. என்ன முடிவு எடுக்கப்படும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? எதுக்குங்க ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ்? ஏங்க ராமதாஸ் வந்து ஆட்சி அதிகாரம், ராமதாஸ் ஆட்சி அதிகாரம்னா நான் இது எல்லாம் ராமதாஸ் தான். என்றைக்கு நான் தலைவர் என்று சொன்ன உடனும் பவுஸ் யார்கிட்ட வருது, பேரம் பேசுகின்ற மவுஸ் யார்கிட்ட வருது, யார் அத்தாரிட்டி ஆகிறாங்க, யாருக்கெல்லாம் வந்து தேர்தலில் போட்டியிடணும் சீட்டு யார் கொடுக்க முடியும்? அன்புமணி கொடுக்க முடியுமா? ராமதாஸ் தான் கொடுக்க முடியும். அவர் தான் வந்து இவரெல்லாம் வேட்பாளர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அந்த தேர்தல் அதிகாரி, அவங்களுக்கு இவருக்கு இந்த சின்னத்தை ஒதுங்கன்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறவர் யார்? அன்புமணியா கொடுப்பாரு? ராமதாஸ் தான் கொடுப்பாரு. அப்போ யார் கூட்டணி முடிவு எடுக்கிறதுக்கு யார்கிட்ட பேசணும்? ராமதாஸ்கிட்ட பேசணுமா, அன்புமணிகிட்ட பேசணும்? ஏங்க ராமதாசனுக்கு ஏற்கனவே கையெழுத்து போட்டார், ராமதாஸ் கிட்ட தான் பேசணும். அன்புமணி அவரெல்லாம் தூங்க வச்சுட்டு இவர் கையெழுத்து போட்டு கூட்டணியை பேசி முடிச்சிருக்காரு. அது ஒரு தடவை இப்போ தான் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டார்ல, என்னை நெஞ்சில் குத்திட்டான், நான் வந்தாலே என் நெஞ்சில் குத்திட்டான். இவர் ராமதாஸ் வந்து எப்படி ஒன்று அக்க போகிறா பேசுவா மாதிரி. அப்போ நாங்களாம் இடஒதுக்கீட்டில் வரும்போது கருணாநிதி என்ன சொல்லிட்டாரு,
கத்தி நெஞ்சில் குத்திட்டா முதல் எதிரி அப்படின்னு கருணாநிதியை. அதுக்கப்புறம் காங்கிரஸ் எடுத்துன்னு வந்து ஒரு தட்டில் வச்சு நல்ல ஒரு பட்டு துணியை போத்தி எடுத்துன்னு வந்து கத்தி எடுத்து என் முதுகில் குத்திட்டான், காங்கிரஸ் முதுகில் குத்திட்டான். சார் அவர் பேச்செலாம் வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், குடிகாரன் பேச்சு பொழுது வெடிஞ்சா போச்சு. இப்போ வந்து ராமதாஸ் பேச்சு அப்போவே போச்சு. அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்காதீங்க. ஊரில் எது ஒரு திருவிழானாலும் ஒரு கல்யாணம்னாலும் காட்சினாலும் வன்னியர் யாராவது ஒரு நிகழ்ச்சி நடத்தினா கூட என்ன பண்ணுவாங்க, இவன் எங்களால் தான் நடக்குது. ஊரில் கல்யாணம் மாரில் சந்தனம் மாதிரி இவனுக்கு எகிரி குச்சிட்டு இருப்பானுங்க சார். இது தானே நடக்குது. இப்போ வந்து ஒரு கட்சி பாட்டாளின்றது அனைத்து மக்களுக்குமான கட்சியாக தானே நாங்கள் துவக்கணும். இப்போ என்ன ஆச்சு, கழுது தெரிஞ்சு கட்டெரும்பாச்சு. அதுவும் ஜாதியை சொல்கிறீங்க, எங்கே குரல் கொடுக்கணும்னு. குரல்னால் யார் கொடுக்கணும், பாட்டாளின்னா யார்? எல்லோரும் தான் பாட்டாளிக்கிறான். எந்த சமுதாயத்தில் பாட்டாளி இல்லை? நாட்டுக்கு வீட்டுக்கு ரத்தத்தை வேர்வையாக்கி உடைக்கிறவன் அனைவரும் பாட்டாளி தான். நீ யாருக்கு போகணும், பாதிக்கப்பட்டவன் யார், பாதிக்கப்பட்டவன் பக்கம் நின்று குரல் கொடுக்கவன் தான் பாட்டாளிக்காக குரல் கொடுக்கணும். அதுதான் அந்த கட்சி. நீ அப்படியா செய்கிற? ஒரு பிரச்சனை கிளப்புற, ஈரை பேனாக்கிற, பேனை பெருமாளாக்குற, பெரும் பிரச்சனையாக்குற, ஊரை ரெண்டாக்குற, உதவாங்க விட்ற. நான் அம்பேத்கர் சிலையை திறந்தேன், ஒரே நாளில் 7 சிலையை திறந்துட்டு அப்புறம் அவங்கள அடிக்க சொல்கிற, அவங்க கூட்ட என் கொளுத்த சொல்கிற, அப்புறம் என் நாடக காதல்னு சொல்கிற. அவங்களாம் கல்யாணம் பண்ணவங்களாம் வாயில் விரல வச்ச கடிக்க தெரியாதா? அவெல்லாம் படிச்சு இல்லையா? அவெல்லாம் டிகிரி வாங்கலையா? அப்படிப்பட்டவங்க தானே பண்ணுறாங்க. பணி செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல சார், இல்லைன்னா படிக்கிற இடத்துல. அவங்களுக்கு இயற்கையாக யாராவது ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாது ஆதி காலம் தொட்டு நடந்து கொண்டு தானே இருக்கிறது. அதை நீ ஏன் சாயம் போசுற? நீ தானே முதல்ல நாடக காதல் பண்ண. அந்த சரஸ்வதியை கெடுத்துட்டு ஓடிட்ட. உன்னை பிடிச்சின்னு அதை கட்டி போட்டு வச்சு தானே 5 நாள் வச்சுருந்து உன்னை கல்யாணம் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியாது? எனக்கு தெரியும் நம்ம சொல்கிறோம். ஸோ ராமதாஸ் வந்து சொல்லுவதெல்லாம் போய். அவர் வந்து ஏங்க நீ இவ்வளோ யோகியமானவன் எதுக்குங்க வந்து பறையர் சர்டிஃபிகேட்டில் படிக்கிற புரியுதுங்களா? நீங்கள் வந்து அப்படி அப்புறம் வந்து இப்போ வந்து வன்னியர் வேஷம் எடுத்துக்கிற, நடிப்பு வன்னியர். ஸோ அந்த மாதிரி தானே போயிட்டுருக்கீங்க. இப்போ நாங்கள் ஏதாவது சொன்னோம்னா நீங்கள் என்ன கேட்குறீங்க? நான் சொல்கிறேன் பொய் அப்படியே நம்புறீங்க, உண்மைக்கு ஆதாரம் கேட்குறீங்க. நான் சொல்கிற உண்மைக்கு எல்லாம் ஆதாரம் தானே நான் சொல்கிறேன். இப்போ அந்த காலத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்தது 1980களில். ராமதாஸ் வந்து 2 சர்டிஃபிகேட்டில் படித்தார் போனான்னு சொல்லிட்டு அவருடைய பதவி போச்சு. 1980களிலே அவருடைய பதவி போயிடுது. பதவி போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சத்தியம் பண்ணி ஊரை ஏமாத்துறாரு. முதல் சத்தியம்னா, நான் வந்து எந்த காலத்திலும் எப்பொழுதும் கட்சிக்கோ சங்கத்துக்கோ தலைவராக மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் இப்போ தலைவராக இருக்கார். அப்புறம் சொன்னார் என் மகளோ என் வாரிசுகள் யாரும் வராதுன்னாரு. அப்புறம் அன்புமணி யார், வாரிசு தான். அதுதான் முதல் சத்தியத்தை மீறினேன். ஸோ எல்லாத்தையும் மீறினேன். எதாவது பண்ணி எதுக்கு எதாவது பண்ணாலும் நீ வந்து ஒன்று பேசுவ, ஒன்று செய்வ. அப்புறம் ஒன்றை பண்ண அதிமுகவோட இந்த பேசும்பொழுது என்னெல்லாம் பேசுனாங்க, திராவிட கட்சிகளோட தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு நீங்கள், கிழக்கே உரிக்கும் சூதி மேற்கே உரித்தா கூட கிடையாதுன்னு நீங்கள், பார் உள்ளளவும் இல்லைன்னு நீங்கள். நான் எத்தனை தரப்பா சொல்கிறது, ஏதாவது ஒரு பத்திரம் எடுத்துனப்பா கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொன்னீங்க. எங்கே போய் சேர்ந்தீங்க? இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அதிமுகவோட கூட்டணி என்பது தாயோடு சேயோடு தகாத உறவு வைத்துக்கொள்வதற்கு சமன் சொன்னீங்க. ஜெயலலிதாவை என்னெல்லாம் திட்டினீங்க, வெள்ளை பண்ணின்னு திட்டினீங்களா இல்லையா? நாயின்னு சொன்னீங்க, தெருநாய் சொன்னீங்க. அப்புறம் அவங்களோட ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு கூட்டணிக்கு போனீங்க. அங்கேருந்து வரும்போது என்ன சொன்னீங்க, இவர் வந்து பெரிய அண்ணன் கோமனாவுக்கு முன்னாடி ஓடிட்டோன்னு நீங்கள் எப்படி வேணாலும் பேசுவீங்க. அவர் என்ன பண்ணார், கலைஞர் போக்கிடமற்றவர்கள் அனாமதை இவர்கள் போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டார். அதுக்கப்புறம் அந்த பக்கமே இவங்க போய் சேரலை. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் உண்மைங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இல்லை, இந்த வன்னிய மக்கள் அந்த சமூகம் அப்படிதான் அவங்க சுருங்கி வந்துருச்சு. பாட்டாளி மக்களுக்கு ஏங்க அவங்க சுருங்க வரல, ஒன்றா தான் குடும்பம் தான் தானே. வன்னியர் மக்களுக்குன்னு வந்தால் நீ பண்ணல. சரி, நான் தான் சொன்னேன், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு 3.5% வாங்கி கொடுத்தேன், அருந்ததியர்களுக்கு 3% வாங்கி கொடுத்தேன். எல்லாம் கேட்குறாங்களா, வன்னியனுக்கு ஏன்டா வாங்கி கொடுக்கலன்னு? நீ எப்போல்லாம் தேர்தல் வரும்போது குருமூர்த்தி கூப்பிட்டுருக்காருல, வாங்கி கொடுத்துருவாரோ? இல்லை, அது எப்படி வாங்கி தருவார்? எவன் தரணும்? உங்கள் சட்டம் தானே, சட்டப்பிரகாரம் தானே இன்றைக்கி இருக்குது. இந்த யார் ஆட்சி இருக்குது? திமுக கிட்ட தான் இருக்குது. திமுக தான் அறிவிக்கணும். நீதிமன்றம் சொன்னதை கூட சொல்ல மாட்டீங்க. நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறீங்க இல்லை? இவங்க ராமதாஸும் அன்புமணியும் போட்டிங்கல்ல, ஒரு டேட்டு குத்திக்கிட்டு நைனா நீ இது மாதிரி பண்ண, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்ட, நீ இல்லைன்னா அவன் இல்லைன்னா வராது. அதுக்கு கேஸ் போட்டோம் நானா அவனா? எங்களுக்கு இன்றைக்கு கலாக்காய் இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பலாக்கா கொடுக்கும்போது பார்த்து கொள்ளலாம். எங்களுக்கு தேவையில்லையா? ஏன்னா அது எப்போ நடக்கும், எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. வந்த பிறகு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு மக்கள் தொகைக்கு ஏற்றார் போன்று பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இந்த நாட்டில் இருக்கிறதா? அதுவும் இல்லை. அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள். இவங்களெலாம் அசிங்கப்படணுங்க. 9 ஆண்டு கால தாமதத்திற்கு பிறகு சட்டமன்றத்தில் நான் கண்டெம்ட் போட்ட பிறகு, இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யணும் அறவழி போராட்டம் நடத்தின பிறகு
அப்புறமா இதை அறிவித்தாங்க. அதுதானே தவிர உடனே வந்து அது அறிவிப்பதும் இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கும் முன்ன பின்ன வந்தது. இல்லைன்னா அதுக்கு வந்து அரசியல்வாதி தானே அசிங்கப்படணும். பொய் சொல்கிறாங்க மாறி மாறி. ஸோ சரி, இப்போ ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டாக என்ன முடிவுக்குள்ளே வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒரு தேர்தல் நெருங்கிருச்சு, இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையும் பேசி ஆகணும், எலெக்ஷனையும் சந்திச்சு ஆகணும். ஒரு கட்டத்தில் இப்போதைக்கு அப்படின்னு நிறுத்தி வைப்பாங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு மறுபடியும்? அரசியல் இதுக்கு தான் அன்புமணி தனியாக பேசுகிறாருல. சரி, அவர் தனியாக ஆவர்த்தனம் பண்ணணும்னு நினச்சிட்டாரு. நீ கட்சியை வந்து அலுவலகம் போட்டுவிட்டேன், தனியாக நடத்தணுன்ட்டார். ராமதாஸ் எவ்வளோ ஸ்டூடாக வேலை செய்கிற மாதிரி, நான் தான் நிறுவனர், நான் சொன்னதான் நீ கேட்கணும், இல்லைனா போய்க்கோ ஒன்று, அதுதான் எனக்கு தான் பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு அன்புமணி, என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தாவேக்காவா தமிழக வெற்றி கழகம் அதோட ஒப்பந்தம். ஏன்னா ஒரு 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு செய்யும்போது ஜான் ஆரோக்கியசாமி என்றவர் இவர்கிட்ட இருந்து வேலை பார்த்தாரு. மறுத்துட்டாங்க சார். இதை கேளுங்க, நம்ம மருந்துனாங்கன்னு நான் சொல்கிறத வர அப்புறம் வந்து இவ்வளோ செய்தியாக வருது. அப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுறாங்க, இங்கே இது மாதிரி பேசும்போது அவர் மாதிரி வந்து நான் அன்புமணியை சொல்கிறேன், ராமதாஸை சொல்லலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அவர் தான் அங்கே இருக்கிறாரு, பேசினார், தாவைக்கா கூட நாங்கள் வந்து போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பேசுகிறாங்கல்ல, அரசியல் புதுசாக செய்தி வருது இல்லை, அதுக்கப்புறம் தானே உண்மையாகும். சரி, இப்போ என்ன மறுத்துட்டாங்க, யார் மறுத்துட்டாங்க? இல்லை, பாமக தரப்புல இருந்து அப்படி எதுவும் பேச்சுவார்த்தை? அப்படி யார் மறுத்தவரை சொல்லுங்க. இல்லை, அப்படி எதுவும் சொல்லலை. அப்புறம் நீங்கள் வந்து அவர் தான் பண்ணுறாரு, பேசுகிறாரு, நாம் வந்து இது பண்ணுவோம் சொல்லி இணைந்து தேர்தலை சந்திப்போம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஓகே. ஏன்னா இப்போ ராமதாஸை பற்றி நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சுக்கல. அப்புறம் தாவேக்கா மாநாடு நடந்ததுங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட தலைவர் செயலாளர் எல்லாரையும், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் கூட்டின்னு வந்து இவரே சேர்த்துக்கிட்டார் முதல் நாள். அதுவும் தெரியும்ல, பண்ணிவிட்டு அவங்கள அசிங்கப்படுத்துகிறான். ஸோ அது நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ராமதாஸ் வந்து நல்லா தெளிவாக அந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், பாம்பாட்டி வலது கையை காமிக்கின்ற பொழுது அதனுடைய பார்வை, கண், தலை எந்த பக்கம் இருக்கும், வலது பக்கம் இருக்கும். அதை காமிச்சிட்டே வந்து டப்புன்னு இடது கையால் எடுத்துரும். ராமதாஸ் இப்படி அப்படின்லாம் பார்க்காதீங்க, பல்வேறு விதத்தில் எந்த பக்கம் போவான்னு ஆண்டவனுக்கும் தெரியாது. இப்போ ராமதாஸ் வந்து வலது பக்கம் வந்தா, வலம் வந்தா அன்புமணி இடம் போகிற மாதிரி, அவர் இடம் போனால் இவர் வலம் வருவார். ஊரையே வேலை காமிப்பாங்க. இவங்க சாதாரண ஆள் இல்லை, அரசியல் வியாபாரிகள். இவங்க 2 பேருக்கும் வெகம் கிடையாது. நம்ம என்ன பேசணும், போனோம் வந்தோம், யாருக்காவது இருக்கா? இந்த மக்கள்கிட்ட கமிட் பண்ணாங்களா? 11 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க, 7 மத்திய அமைச்சர் இருந்தீங்க, ஒரே ஒரு தமிழனுக்கு ஏதாவது வேலை கொடுத்தீங்களா? சரி, 7000 பேர் எடுத்தாங்கல்ல ரெக்ரூட்மெண்ட்டில். யார்? அரங்கவேல் இருக்கும்போது லாலு இருந்தார், அவர் கூட வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 7000 வேலை மொத்தமாக விற்றுட்டு துட்டு வாங்கி வந்துட்டிங்கல்ல. ஏகே மூர்த்தி இருக்கும்போது நிதிஷ்குமார், அவர் 5000 அப்படியே விற்றுட்டு வந்துட்டீங்க. இன்றைக்கி பீகாரி தானுங்க எல்லா ரயில்வே ட்ராக்லாம் கேங் மேனாக கூட இருக்கிறான். ஸோ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இப்போ வந்து கோல் அதில் வந்து என்எல்சிக்கு ஏதாவது பிரச்சனை தீர்த்து வச்சிங்களா, இல்லை ஏதாவது பண்ணிங்களா? நான் தானங்க வழக்கு போட்டு அதுக்கு இன்றைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கண்டு இருக்கிறேன். நீதிமன்றம் சொல்லிடுது, இந்த CN ராமமூர்த்தியினுடைய வழக்கை கொண்டு வந்து போட்டு எங்களுக்கு நான் இடம் கொடுத்தேன், எங்களுக்கு வேலை கொடுக்கலன்னு உடனே நாங்கள் கொடுக்குறோம், நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அந்த வேலையை. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் மழுங்கடிக்கப்படுகின்றன, அவர்களெல்லாம் மறைக்கப்படுகின்றன. இப்போ என்னன்னு கேட்டால், பொய்க்கு வந்து எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க, உண்மையை சொன்னால் ஆதாரம் எங்கே, அடிப்படை ஆதாரம் எங்கேன்னு கேட்குறீங்க. அப்படியாப்பட்ட இந்த உலகத்தில் வந்து இப்போ ஒன்றா வெளியே வந்துட்டு இருக்கு. நான் சொன்னதைத்தான் ராமதாஸ் சொல்கிறார், நான் என்ன நடந்தது என்று சொன்னதை தான் அன்புமணி இன்னைக்கு சொல்கிறார். போட்டுக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பேரலையோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.